வேலம்மாள் மெமோரியல் மெட்ரிகுலேஷன் மேல்நிலைப் பள்ளி. இது கட்டிடம் மட்டுமல்ல, இங்கு கல்வி பயிலும் மாணவ மாணவியரின் எதிர்காலம். கடந்த 35 ஆண்டுகளாக பல மாணவர்களின் வாழ்க்கையில் ஏற்றத்தை கொண்டு வந்து சாதித்திருக்கிறது. உலகின் மிகப்பெரிய விஞ்ஞானியான ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் அவர்கள் கல்வியை பற்றி சொல்லும்போது, எஜுகேஷன் இஸ் நாட் லேர்னிங் ஆஃப் ஃபேக்ட்ஸ் பட் ட்ரைனிங் ஆஃப் மைண்ட் டு திங்க். அதாவது கல்வி என்பது அறிந்து கொள்ளும் தகவல்களை மனப்பாடம் செய்வதல்ல, மனதிற்கு சிந்திக்க கற்றுக் கொடுத்து சவால்களை எதிர்கொள்ளும் ஆற்றலை வளர்ப்பது என்றார். மாணவர்களின் சிந்தனை ஆற்றல் வளர்ச்சி அடைய அவர்களின் உடலும் மனமும் ஆரோக்கியமாக இருக்க வேண்டும். அதை கருத்தில் கொண்டே நமது பள்ளி பணியாற்றி வருகிறது. நமது பள்ளி மாணவ மாணவியருக்கு கல்வியோடு யோக பயிற்சி, கராத்தே, நடன பயிற்சி, சிறப்பு விளையாட்டு பயிற்சி, மூளைத்திறனை நேர்த்தியாகவும் கணக்கு பாடத்தில் திறமையை வளர்த்து கொள்ள பிரத்யேக அபாக்கஸ் பயிற்சி, பொது அறிவை வளர்த்து கொள்ள தனி வகுப்பு, ஆங்கிலத்தில் சரளமாக பேச ஸ்போக்கன் இங்கிலீஷ் பயிற்சியும் அளிக்கப்படுகிறது. கல்வி கட்டணத்தை தவிர மேற்குறிப்பிட்ட அனைத்து பயிற்சியும் இலவசமாகவே வழங்கப்படுகிறது. மாணவர்களின் கவனிப்பு திறனை அதிகரிக்க எல்கேஜி முதல் 12ஆம் வகுப்பு வரை ஸ்மார்ட் கிளாஸ் என்னும் டிஜிட்டல் வகுப்பு முறைகளை செயல்படுத்தி வருகிறோம். எல்கேஜி முதல் 6ஆம் வகுப்பு வரை ப்ரொஜெக்டர் மூலமாகவும், 7ஆம் வகுப்பிலிருந்து 12ஆம் வகுப்பு வரை இன்டராக்டிவ் போர்டு மூலமாகவும் பாடங்கள் நடத்தப்படுவதால் மாணவர்கள் தங்கள் பாடத்தை எளிதாக புரிந்து கொண்டு அதிக மதிப்பெண்கள் எடுத்து சாதிக்க முடிகிறது. சென்ற 23-24 கல்வியாண்டில் எங்கள் மாணவ செல்வங்கள் எடுத்த மதிப்பெண்களை பாருங்கள். 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் திவ்யலட்சுமி பி என்ற மாணவி மொத்தம் 484 மதிப்பெண்கள் பெற்று சதவிகிதத்தில் 96.8 எடுத்து சாதித்தார். அடுத்து ஆர்த்தி ஜி என்ற மாணவி 482 மதிப்பெண்கள் பெற்று சதவிகித அடிப்படையில் 96.4 பெற்று சாதித்து காட்டினார். அதே போன்று குரு அருள் செல்வி பி என்ற மாணவி 480 மதிப்பெண்கள் பெற்று சதவிகித அடிப்படையில் 96 பெற்று சாதித்து காட்டியிருக்கிறார். தன்யாஸ்ரீ ஜிவி என்ற மாணவி 474 மதிப்பெண்கள் பெற்று சதவிகிதத்தில் 94.8 எடுத்து சாதித்திருக்கிறார். ஜான்சி மேரி ஏ என்ற மாணவி 465 மதிப்பெண்கள் பெற்று சதவிகிதத்தில் 93 எடுத்து சாதித்தார். அன்பழகன் ஏ என்ற மாணவர் 455 மதிப்பெண்கள் பெற்று சதவிகிதத்தில் 91 எடுத்து சாதித்தார். இதே போன்று சென்ற கல்வி ஆண்டான 2023-2024 12ஆம் வகுப்பு மாணவர்களும் சாதித்து காட்டியிருக்கிறார்கள். அபிநயா ஆர் என்ற மாணவி மொத்தம் 583 பெற்று சதவிகிதத்தில் 97.17 பெற்று சாதித்திருக்கிறார். நிஷாந்தி பி என்ற மாணவி மொத்தம் 548 மதிப்பெண்கள் பெற்று சதவிகிதத்தில் 91.34 எடுத்து சாதித்திருக்கிறார். பிரியதர்ஷினி டி என்ற மாணவி மொத்தம் 541 மதிப்பெண்கள் பெற்று சதவிகித அடிப்படையில் 90.17 மதிப்பெண்கள் பெற்றிருக்கிறார். தனப்பிரியா எம் என்ற மாணவி மொத்தம் 573 மதிப்பெண்கள் பெற்று சதவிகிதத்தில் 95.5 பெற்று சாதித்திருக்கிறார். சச்சின் எம் கே என்ற மாணவர் 561 மதிப்பெண்கள் பெற்று சதவிகித அடிப்படையில் 93.5 மதிப்பெண்கள் பெற்று சாதித்திருக்கிறார். கடந்த
2022-23 கல்வியாண்டில் நம் பள்ளியில் படித்த 2 மாணவர்கள் தினேஷ் மற்றும் ஸ்வேதா மிக அதிக மதிப்பெண்கள், அதாவது 97% மேல் பெற்று பொறியியல் கல்லூரியில் தரவரிசையில் தமிழ்நாட்டில் முதல் இடம் வகிக்கும் அண்ணா பல்கலைக்கழகத்தின் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் கிண்டி வளாகத்தில் சேர்ந்து படித்து வருகிறார்கள். கடந்த 2023-24 கல்வியாண்டில் நமது பள்ளியில் படித்த அபிநயா என்ற மாணவி 95%க்கும் மேலாக மதிப்பெண் பெற்று அண்ணா பல்கலைக்கழக வளாகத்தில் உள்ள ACT கல்லூரியில் பொறியியல் படித்து வருகிறார். இதுபோன்று நமது பல மாணவர்கள் பல சிறப்பு வாய்ந்த கல்லூரிகளில் படித்து வருகிறார்கள். கல்வியே உயர்வு தரும் என்ற தாரக மந்திரத்தை உயிர் மூச்சாக கொண்டு எந்த பின்னணியும் இல்லாத சாதாரண குடும்பத்தை சேர்ந்த மாணவர்களுக்கு சிறந்த கல்வியை போதித்து உயர் படிப்புக்காக சிறப்பு வாய்ந்த கல்லூரிகளுக்கு அனுப்பி வைத்து தனது கல்வி சேவையை திறம்பட ஆற்றி வருகிறது வேலம்மாள் நினைவு மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி. நாங்கள் கல்வி போதிக்கும் முறையை இந்த காணொளி வாயிலாக சிறிது நேரம் காணுங்கள். What is he doing? He is standing. Very good. What am I doing? You are. What am I doing? You are. In case we have to move -2, what should we do? Stand up and say. We have to move 2 bits downwards. Is this right? Yes. Yes, sorry. We have to move. அந்த மாதிரி கைகளை பிடிக்கிறதுக்கு நிச்சயமா ஒரு தங்கசாலியான ஆளால மட்டும்தான் முடியும். நீ யார சொல்றீங்க? Good afternoon, everyone. So now we are going to see our next poem, which is our memory poem. So what is our topic? Lesson in life. So before getting on to the poem, let's see who's the author. The author is Brigham Bryant and Daniel Coe. Equal to what is the answer? Just yes. Yes. What is the slope formula? செகண்ட் இயர்ல என்ன வருது? பெய்யதான் பெய்யும் மழை. இது வந்து மழைனா இயற்கை பற்றி நம்ம சொல்றது இல்லையா? யார் எழுதியது? ஐயப்பன் மாதவன். இல்ல நம்ம சொல்றோம் இல்லையா உரைநடையில வெறும் இது உரைநடையில வரும். முத்துக்குமரன், நெறியாளர், அவங்க கவின் மலர் எல்லாரும் பத்தி. What is the purchase still? 3 items. Net purchase, cash purchase. Difference between the cash purchase and credit purchase. Anything difference in cash and credit? Anybody can tell? ஓகேவா? நான் இன்னைக்கு இயல் 6 இருக்கக்கூடிய கவிதை பேரையில் பெருமாள் திருமொழி அந்த கவிதையை நான் எழுத போகிறேன். முதல்ல வந்து இந்த பாடலை எழுதியது இறந்தார். ஓகேவா? இந்த பாடலோட ஆசிரியர் விக்ரம் பொட்டம்மா நீ ஆனா உணர்தருளே பார்க்கல் அடியேனே. இந்த பாடலோட பொருள் என்னன்னா வாளால் அறுத்து சுடினம். இப்போ நம்ம வந்து உடம்பு முடியாமல் இருக்கிறோம். உடம்பு முடியாமல் இருந்தால் எங்கே போவோம்? Pump blood into the right
ventricles respectively. 2 lower thick-walled chambers. The 2 ventricles are separated from each other by an interventricular septum. மாணவ மாணவியர் தங்கள் மனதை உற்சாகமாகவும் உடலை வலிமையாக வைத்துக் கொள்ளவும் நாங்கள் கொடுக்கும் பயிற்சியை காணுங்கள். எங்கள் ஸ்கூல் பிள்ளைங்க நல்லா படிக்கிறதுக்காக நாங்கள் ஒவ்வொரு விஷயம் பார்த்து செஞ்சிட்ருக்கோம். நமது பள்ளி குழந்தைகளின் பெற்றோர்கள் தங்கள் அனுபவங்களை பகிர்ந்து கொள்கிறார்கள். என்னோட பேர் தரணி. என்னோட 2 பசங்களும் இந்த ஸ்கூலில் தான் படிக்கிறாங்க. 2 பேருமே ஃபஸ்ட் ரேங்க் தான் எடுக்கிறாங்க. அந்த அளவுக்கு கோச்சிங் நாங்கள் எதுவும் வீட்டில் கூட ட்ரெயின் பண்ணுறதில்ல. அந்த அளவுக்கு நல்லாவே படிக்கிறாங்க. ஸ்போக்கன் இங்கிலீஷ் எல்கேஜிலே சூப்பராக பேசுகிறாங்க 2 பேருமே. அதுக்கப்புறம் ப்ரொஜெக்ட் கிளாஸ்லாம் கண்டக்ட் பண்ணுறாங்க. அது பசங்களுக்கு ஈஸியாக புரியுது. வீட்டில் அது சொல்கிறாங்க, ப்ரொஜெக்டில் இதை போட்டாங்க அதை போட்டாங்கன்னு சொல்கிறாங்க. அது அவங்களோட மைண்டுக்குள்ளே நல்லா ஈஸியாக பதியுது. நிறைய இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிருக்கு. நான் எல்கேஜி சேர்த்ததுலேருந்து இப்போ நான் 3 வருஷமாக இந்த ஸ்கூலில் பார்க்குறேன். ஃபஸ்ட்லேருந்து இப்போ பார்க்கும்போது நிறைய இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் நிறைய இருக்குது. ஒவ்வொரு வருஷமும் ஏதாவது ஒரு கிளாஸ் ஆட் ஆகிட்டே தான் வருது, கம்மியாகலை. அதனால் ரொம்ப சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்குது. சார், என்னோட பேர் தீபா. என்னோட பையன் வேலூர்
கால்குலஸ் வந்து இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. அது மூலிமா நான் நம்பர் சொல்ல அவன் ஈஸியாக கால்குலேட் பண்ணி மேக்ஸ்லாம் போட்டுட்ருக்கான். அதை பார்க்கும்போது எனக்கே பிரமிப்பாக இருக்குது. அவன் தான் போட்டிருக்கான். அது இல்லாமல் ஒரு இயரும் ஒரு எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ் வந்து ஆட் ஆகிட்டு தான் இருக்கே தவிர குறையில. டெய்லி வீக்லி டெஸ்ட்டு கண்டக்ட் பண்ணுறது இல்லாமல் டெய்லி வந்து வீடியோ சென்ட் பண்ணணும். அது மூலிமா அவங்களுக்கு வந்து ரீடிங் ஹேபிட் வந்து நல்லாவே இம்ப்ரூவ் ஆகிருக்கு. என் நேம் ஜெயலக்ஷ்மி. என் பசங்க ரெண்டு பேருமே இங்கே தான் படிக்கிறாங்க. இங்கிலீஷ் நாலேஜ் பார்த்தீங்கன்னா ரொம்ப இப்போ நியூஸ் பேப்பர் கொடுத்தா கூட என் பையனை நான் சொல்கிறேன், இப்போ இங்கே கொடுத்தா கூட என் பையன் ரீட் பண்ணுவான். அந்த அளவுக்கு என் பையன் வந்து நல்லா தெளிவாக இருக்கான். சிபிஎஸ்சி பசங்களோட புக்கே என் பையன் வாசிக்கிறோம். வந்து இங்கிலீஷ் மீடியம்ன்றது வந்து தமிழை வந்து கேர் பண்ண மாட்டாங்க. ஆக்சுவலாக இங்கே தமிழையும் கேர் பண்ணுறாங்க. தமிழையும் ரீட் சூப்பராக பண்ணுறான். எழுத சொன்னால் எழுதுவான். ஒரு ரோட்டில் போனால் கூட சரி அசால்ட்டாக வாசிக்கணும். அளவு ரொம்ப பெரிய விஷயமா இருக்குது. டிஆர்டி வைக்கிறாங்க. டிஆர்டி டெஸ்ட்டில் வந்து டெய்லியுமே கரெக்ஷன் பண்ணி வீக்லி மாதம் நோட்டு கொடுக்குறாங்க. அந்த நோட்டு மூலயமா நம்ம பார்த்தோன்னா மார்க் பார்த்திங்கன்னா கரெக்டாக இருக்கும். என்ன மிஸ்டேக்கோ அந்த மிஸ்டேக் அந்த அளவுக்கு பார்த்து கரெக்ஷன் பண்ணி கொடுத்து அனுப்புகிறாங்க. அது பெரிய விஷயம். இத்தனை பசங்களை பார்த்து கரெக்ஷன் பண்ணுறதுக்கு அது பெரிய விஷயம். அப்புறம் டெய்லி வந்து டிஆர்டி டெஸ்ட் வைக்கிறதுனால என்னோட சன்னோட ஸ்டடீஸ் வந்து கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட்டாக இருக்குது. எக்ஸாம் டைம் வந்து ஈஸியாக இருக்குது அவங்க ரீடிங் பண்ணுறதுக்கு. ஸ்போக்கன் இங்கிலீஷ் கிளாஸுக்குன்னு தனியாக அவங்க வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுத்ததுனால இப்போ என்னோட பசங்களோட ஸ்பீக்கிங் ஸ்கில் வந்து ரொம்ப நல்லாவே இருக்குது. என் பேர் அனுப்பிரியா பிரபு. ஸோ இந்த வருஷம் தான் நியூ அட்மிஷன். லாஸ்ட் இயர் வந்து வேறு ஸ்கூலில் படிக்க வச்சுருந்தேன். அதுக்கு இது கம்பேர் பண்ணும்போது ரொம்ப பெட்டராக இருக்காங்க. படிக்கிறதுலையும் சரி வீக்லி டெஸ்ட்லேயும் சரி. இன்னொரு சனியும் வந்துட்டு ப்ரீகேஜியும் இந்த இயர் போட தான் போகிறோம். குட் ஈவினிங் சார். என் பேர் தமிழ்ச்செல்வி. என் 2 பசங்களும் இங்கே வேலம்மாள் மெமோரியல் ஸ்கூலில் படிக்கிறாங்க. பொண்ணு 6th, பையன் 3rd படிக்கிறாங்க சார். டெஸ்ட்டு டிஆர்டி டெஸ்ட்டு வீக்லி வைக்கிறதால எக்ஸாம் ஈஸியாக இருக்குது பசங்களுக்கு படிக்கிறதுக்கு. என் பேர் வெண்ணிலா. என் 2 பசங்க இங்கே தான் படிக்கிறாங்க. பெரியவ வந்து 6th படிக்கிறான். அவன் நல்லா படிக்கிறவங்க தான் என் சின்ன பொண்ணு இங்கே சேர்த்துருக்கேன். சின்ன பொண்ணு நல்லா படிக்கிறான். வாரம் டெஸ்ட்டு வைக்கிறாங்க. அந்த டெஸ்ட்டாலே பசங்க நல்லா படிக்கிறாங்க. நிறைய இங்கே கோர்ஸுலாம் இருக்குது. யோகா, கராத்தே, டான்ஸு அந்த மாதிரிலாம் நல்லா இருக்கிறதுனால தான் சின்ன பொண்ணு இங்கே போட்டேன். சின்ன பொண்ணு நல்லா படிக்கிறா, ஃபஸ்ட் ரேங்க் எடுக்கிறா. பெரிய பொண்ணு ஃபஸ்ட் ரேங்க் எடுக்கிறா. மிஸ்ஸுங்க எல்லாமே சூப்பராக கிளாஸ் எடுக்கிறாங்க. அதனாலே இங்கே எனக்கு பிடிச்சதுனால தான் 2 பசங்க நான் சேர்த்தேன். வணக்கம். என்னோட 2 பசங்க படிக்கிறாங்க. எட்வின், எஸ்தர் 2 பேரும் படிக்கிறாங்க. ஸ்கூல் நல்லா கோச்சிங் கொடுக்குறாங்க. ஸ்பெஷல் கிளாஸு எல்லாமே அரேஞ்ச் பண்ணுறாங்க. மற்றபடி ஸ்போர்ட்ஸு எல்லாமே பண்ணுறாங்க. எவ்ரி ஆனுவல் டே நல்லா செலிப்ரேட் பண்ணுறாங்க. எல்லா ஃபங்க்ஷனுமே ஈக்குவலாக செலிப்ரேட் பண்ணுறாங்க. அது ரொம்ப பிடிச்சிருக்கு ஸ்கூலில். அதேமாதிரி எல்லா டீச்சருமே ரெஸ்பான்ஸ் பண்ணுவாங்க. ஸ்கூல் செக்யூர் அண்ட் சேஃப்டியாக இருக்குது. பேர் தேவி. என்னோட பசங்க 3 பொண்ணுங்க இருக்காங்க. எனக்கு 3 சைல்டும் இந்த ஸ்கூலில் தான் படிக்கிறாங்க. 3 பாப்பாவும் இப்போ நல்லா வந்து ஸ்டடீஸில் எல்லாத்துலேயுமே நல்லா இம்ப்ரூவ்மெண்ட்டாக இருக்காங்க. டான்ஸு எல்லாமே வந்து நல்லா ஸ்போக்கன் இங்கிலீஷ் நல்லாவே பேசுகிறாங்க. நல்ல கோச்சிங் நல்லாவே இருக்குது. என் பேர் வைஷ்ணவி. என்னோட பாப்பா வந்து நல்லா படிக்கிறா. யூகேஜி செக்ஷனில் படிக்கிறா. யோசினிதா. ஃபஸ்ட்டு எல்கேஜி வரும்போதுலாம் அவளுக்கு எதுவுமே தெரியாது. ஆனால் அவள் இங்கே வந்ததுக்கப்புறம் தான் கொஞ்சம் பேச ஆரம்பித்தா. மிஸ்கிட்டலாம் கொஞ்சம் பேச ஆரம்பித்தா, படிக்க ஆரம்பித்தா. அப்போ எனக்கு இங்கிலீஷ் அவள் சொல்லித்தர அளவுக்கு அவள் ஆகிட்டா இப்போவே. அதுவே எனக்கு ஆச்சரியமாக தான் இருக்குது. அவள் பேச பார்த்தாலே நான் நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் இப்போ நல்லா பேசுகிறா, இங்கிலீஷில் பேசுகிறா. எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருக்கு. மை நேம் இஸ் சந்தியா. என்னோட பாப்பா பேர் தீக்ஷா ஃப்ரம் 4th ஸ்டாண்டர்ட். வெள்ளம்மாள் மெமோரியல்ஸ் ஸ்கூலில் படிக்கிறாங்க. அவங்க வந்துட்டு யூகேஜிலேருந்து இங்கே தான் படிச்சுட்ருக்காங்க. ஐ ஃபீல் பெட்டர் ஸ்டடீஸ் அண்ட் எஜுகேஷன் ஃப்ரம் தி ஸ்கூல் அண்ட் ஐ எம் கெட்டிங் ஃபீட்பேக் ஃப்ரம் மை டாட்டர் வெரி வெல் because I am not teaching her anything. She study herself and she is very good in all studies. என் பேர் கோமலா. என் பையன் 4th ஸ்டாண்டர்ட் படிக்கிறான். அவனோட பேர் புவனேஷ். இன்னொரு சன் வந்து 2nd ஸ்டாண்டர்ட் படிக்கிறான். அவன் பேர் ஜித்தீஸ்வரன். 2 பேருமே நல்லா படிக்கிறாங்க. இந்த ஸ்கூலில் நிறைய ஸ்பெஷலிட்டிஸ் இருக்குது. பிள்ளைங்களுக்கு வந்து நல்ல ரீடிங் இது கொடுக்குறாங்க. மற்ற விஷயங்களும் நிறைய சொல்லித்தராங்க. பிள்ளைங்க எப்படி ஒழுக்கமாக இருக்கணும், எப்படி படிக்கணும், அந்த மாதிரி எல்லா விஷயத்தையும் சொல்லித்தராங்க. நிர்மலா ஹரிபிரசாத் 4th ஸ்டாண்டர்ட் படிக்கிறான். நல்ல இம்ப்ரூவ் கிடைக்குது. நல்லா மேக்ஸ் எல்லாம் செம்மையாக போடுறான். எனக்கே தெரியாது மேக்ஸ். அந்த அளவுக்கு அவனே சொல்லிக் கொடுக்குறான் எங்களுக்கு. தமிழும் ஓரளவுக்கு படிக்கிறான். ஃபஸ்ட்டை விட இப்போ எவ்வளோ மேலு. கராத்தா, யோகா எல்லாமே நல்ல சூப்பராக சொல்கிறான். I am a spoken English trainer from Smart Kids Academy. We have been taking spoken English classes in our school. We take spoken English classes from LKG to 12th standard. Our school management gives more importance for communication skill. That's why we have started classes from LKG onwards. Our LKG students are very active and they are very impressive. They know well 100 action words
and we give more importance for vocabulary skills only first. So that's why we started to teach from action words in LKG, and every year they upgrade their levels. And another thing, from this year onwards we have started abacus also in our school. Abacus, it mainly used for concentration. It develops concentration skills, and it improves our students' IQ power also. And it improves our students' math speed also. Whenever we start to teach abacus, they are very excited. They are very eager to learn abacus. So we are very happy, and we are blessed to work here. Thank you. Good evening everyone. I am Padma Niranjan. I am a proud teacher from Velamal Memorial. We are dedicated to shaping young minds. We set our goals and standards and strive to achieve them. In the area of academics, sports, leadership and more. Good evening to everyone. So myself Priyadashini, handling of class 6th B. So our students not only show their excellency in academics, beyond the academics also, they show their excellency in performing their extracurricular activities like yogasanas to bring up their health in a good manner, and abacus to bring up their mathematical knowledges, and also in bringing our traditional dance known as Bharatanatyam, and also to perform their self-defense. They also learn karates, and also to know about their general knowledge and to talk well in English. They also concentrate in spoken English classes. Thank you. I am Nisha. I am handling 4th standard. We are upgrading infrastructure facilities here. From standard 6 LKG to 12th standard, interactive boards are here. Students are enjoying to studying projector class. Myself, Meenakshi of 2nd standard. We provide safe and secure environment to our kids. If you are looking for a school that prioritizes academic development, character development and student well-being, then our school is the perfect choice for your kids. Hello everyone, good evening to all. I am Nadia G. I am handling computer science and computer application for 11th and 12th here. Our school students are very much excellent in computer knowledge, and last year they have scored 2 sentems. Before that they have scored 4 sentems here. Every year we are scoring sentems here. அன்பிற்குரிய பெற்றோர்களே, நமது பள்ளி 10 மற்றும் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் பல ஆண்டுகளாக தொடர்ந்து 100% தேர்ச்சியை கொடுத்து வருவது உங்களுக்கு நன்றாகவே தெரியும். நமது 100% தேர்ச்சியை பாராட்டி தமிழக அரசு கடந்த 4/8/2024 அன்று பாராட்டு சான்றிதழ் வழங்கி சிறப்பித்தது. அதற்காக தமிழக அரசிற்கும் முதல்வர் அவர்களுக்கும் கல்வி அமைச்சர் அவர்களுக்கும் எங்களது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த சாதனைக்கு எங்கள் ஆசிரியர்கள் மட்டும் அல்லாமல் பெற்றோர்களாகிய நீங்களும் காரணம். ஆகவே இந்த பொன்னான தருணத்தில் உங்களுக்கு எங்களது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.